நாம் எதை என்றோமோ அந்த இடத்துல தான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாயிருங்க. இப்ப வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. ஏதாவது ஒருத்தர் அங்க பார்த்துட்டு இருக்கும்போது மேல இப்படி தேய்ச்சாங்கன்னா நம்ம உணர்வு பார்த்தோம்னா நாமளும் இங்க தேய்க்கக்கூடிய நிலை வந்தோம். இந்த உணர்வுகள் நம்மள அந்த உணர்ச்சிகளை தூண்டி இதை போல நாம ஒவ்வொரு நிலையும் நாம எண்ணக்கூடிய கண்ணு புலனறிவு இது சேர்த்துதான் அதாவது ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் பொழுதிலிருந்து மனிதனா வரையிலும் கண் தோன்றிய பின் பரிணாம வளர்ச்சியிலே தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வு சுவாசிச்சு அந்த வினையாக சேர்க்கப்பட்டு தன்னை தற்காத்து உணர்வின் ஆற்றல்கள் அதுக்குள் விளைஞ்சி அது விளைந்த நிலைகள் கொண்டு அந்த உணர்வு கொப்ப அந்த ரூபங்கள் வளரும். உதாரணமா இப்ப வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய வேப்ப மரத்தின் கசப்பான சத்தை சூரியனின் காந்த சக்தி தான் கவரும். அப்ப கவர போகும்போது வேப்ப இலை எப்படி ரூபமாகுதோ அதுல இருந்து மனத்தை இந்த வெப்ப காந்தம் தனக்கு கவர்ந்த உடனே அந்த இலை போலவே இந்த வெப்ப காந்தத்தின் அனலுந்திய வீசும். அந்த மனத்தினுடைய நிலையில் அந்த இலை போலவே அந்த ரூபம் இருக்கு. இப்ப நாம இங்க சுவாசிக்கணும்னா அந்த இலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த பொறிகளை அதை வீசி அதே இலையின் ரூபமா இருக்கும். ஆனால் அதே சமயம் இப்போ ஒரு இழுப்ப மரத்தின் ஒரு வட்ட வடிவமான அந்த அதிலிருந்து வரக்கூடிய துவப்பின் சத்தை ஒரு வெப்பகாந்தம் தனக்குள் எடுத்துக்கொண்டால் அது அந்த அந்த அணுவை பார்த்தோம்னா வட்ட வடிவமா இருக்கும். ஆனால் இப்போ இந்த இழுப்பு மரத்தினுடைய இந்த சக்தி அது அதிகமாக ஆற்றல் இருக்கிறதுனால அது பக்கத்துல ரோஜாப்பு இருந்தாலும் இதை அதை கவர்ந்து கொள்வதில்லை. அவனுடைய ஆற்றல் இருக்கும்போது நல்ல மனத்தை இது ஒதுக்கிறது. அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு பக்கம் இந்த நல்ல மனம் இருந்தாலும் இந்த கசப்பு ஆற்றல் வரும்போது நல்ல மனம் அதனுடைய வலு கொண்டு இது தள்ளியது. ஆனால் அந்த கசப்பான சத்து இருந்தாலும் ரோஜாப்பு தன் நல்ல மனத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் அந்த கசப்பை இங்க உண்ட வருவதில்லை. ஏன்னால் அது ஜீவன் பெறுவது. ஆனால் அதுவும் இங்க ஆற்றல் வலுவாகும். ஆனால் அது வலுவான சக்தியா இருக்கிறதுனால காற்றுக்குள் நுண்ணி அலையா சிற்றலைகளா வந்து தன் இனமான சக்தி சிரித்து இருக்கின்றது. ஆக அதனுடைய சக்தி இருக்கு அவர்கள். அப்ப தன் இனத்தை காற்றுக்குள் இருப்பதை இந்த வலுவின் ஆற்றல் கொண்டு இந்த கசப்பான சத்தை தான் கவர்ந்து வேப்ப மரம் வளரும். இதைப்போல இது வெளியிடும் நிலையை அது காற்றுக்குள் எவ்வளவு கலந்திருந்தாலும் அந்த அடுத்த வேப்ப மரம் இதன் சத்தை எடுத்து அது வளரும், தன் இனத்தை வளரும். அப்படி இருந்தாலும் ஆனால் இயற்கையினுடைய மாற்றங்கள் நாம ஒவ்வொரு இந்த அணுக்களின் தன்மை தனித்து வேப்ப மரத்தின் கசப்பான சத்தை இந்த வெப்பகாந்தம் தனக்கு கவர்ந்து கொண்டால் அதே மாதிரி இழுப்பு மரத்தின் அந்த வெப்பகாந்தம் அது கவர்ந்து அது தனியாக அலையாக செல்லும் போது ஆக அதில் எந்த உணர்ச்சியின் தன்மை வேகமா இருக்கின்றதோ அதற்கு தக்கவாறு அந்த அணுவில் நகர்ந்து செல்லும் ஆற்றல் அதிகமாகிறது, வேகம் அதிகமாகும். இப்ப நாம தேள் கொட்டி விட்டால் விஷம் கடுகடுகடுன்னு வேகமாகிறது. இதே போல ஒவ்வொரு உணர்விலும் ஆற்றல் மிக்க அந்த உணர்ச்சிக்கு தக்கவாறு விஷத்தின் ஆற்றல் கலந்தது. அதுதான் ஆதி. ஆக அந்த இயக்கத்தின் நில எந்தெந்த தாவர இனத்திலும் விஷம் அதிகமா கலந்திருக்குதோ அது கலந்த நிலைக்கொப்ப அந்த உணர்வு சக்தி பொறிகளா கிளம்பக்கூடிய ஆற்றலும் அதுல உண்டு. ஆனால் இதே மாதிரி இந்த அணுக்களின் தன்மை ரெண்டும் தனித்தனியா போகும்போது வேகத்தின் துடிப்பு இந்த அணுக்கள் பறந்து சென்றாலும் இதுல கலந்திருக்கக்கூடிய நிலைகள் கொப்பதான் இதனுடைய இயக்கச்சக்தி. ஆக இந்த அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று மோதின உடனே இந்த வெப்பமும் காந்தமும் ஒன்றாக இணைந்து கொள்ளும். ஆக ரெண்டு வெப்ப அணுக்கள் வெப்ப காந்த அணுக்கள் சேர்க்கும் போது ஆற்றல் அதிகமாகும். ஆனால் இந்த வேப்ப மரத்தின் அந்த கசப்பின் சத்தம் இந்த இழுப்பு மரத்தின் இந்த துவப்பின் சத்தம் இதுடன் ரெண்டா கலக்கும். இப்போ ரெண்டா கலந்த பின் இந்த வேப்ப மரத்தின் ஆற்றல் விஷம் ஜாஸ்தி, அது ஓமட்டல் இயக்க சக்தி அதிகமா இருக்கிறதுனால இதனுடைய திகற்றல் கம்மி. இது உள்ளடங்கி இந்த வட்ட வடிவமான நிலைகள் இருக்கும்போது இதை வெளிப்படுத்தும் நிலைகள் கொண்டு வேப்பலையில நம்ப மாதிரி இருக்கிறது. அடுத்த இலை இதாகும் போது அது வட்ட வடிவமாக இந்த வேப்பலையில் எப்படி ரொம்ப மாதிரி இருக்குது, இது புறநிலைகள்ல அந்த வட்டத்தை கொடுக்கும். ஆனா இலை வட்டமா இருக்கும். இதே போல ரெண்டும் சேர்த்து புதுவிதமான இலையாக உருவாகும். இந்த உணவின் இயக்கம். இப்ப நாம சைவம் செய்யும் போது இப்ப நாம காரத்தை வாயில போட்டோம்னா இயக்கம். ஆனால் கசப்பை வாயில போடும்போது உமிழ்தலை வெளிப்படுத்தும் நிலை கொண்டது. இதே மாதிரி இந்த இயற்கையில் உணவின் அணுக்கள் அது செயற்கையாகும் போது இந்த அணுவின் தன்மைகள் ரூபங்கள் மாறும். இப்படி பல அணுக்களில் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றுடன் ஒன்று அமைக்கி இயக்கமாக்கி இந்த காந்தத்தின் ஆற்றல்கள் அதிகமாகி இப்படி 100 அணுக்கள் 100 விதமான தாவர இன சத்தை இந்த அணுக்கள் தனக்கு கலந்து கொண்டு வந்தால் இதற்கு கலவைக்கு தக்கவாறு அந்த உணவின் நிலைகள் உருமாறி அந்த உணவின் சத்து கொப்பை இயக்க சக்தியா மாறி அந்த அணுவின் ஈர்ப்பு காரணமும் வெப்பமும் அதிகமாகி புவியின் ஈர்ப்புக்குள் விழுந்து விட்டால் புவிக்குள் இருக்கக்கூடிய அடுக்கின் தன்மை கொண்டும்
புவியின் ஈர்ப்புக்காந்த தொலை கொண்டு வெளியிலிருந்து வரக்கூடிய தன் வெப்பத்தின் தன்மை ஈர்க்கும். அப்போ ஒரு மின்னலும் மழை பெய்யும் காரண சந்தர்ப்பங்களில் ஒரு மின்னலின் தாக்குதலான நிலை வரும்போது இந்த அணுவிற்குள் பட்டவுடனே அது இயங்க தொடங்கும். ஆக அந்த இயங்க தொடரும் போது தனக்குள் எந்த உணர்வின் சக்தி இது பெற்றுக்கொண்டதோ அது காற்றிலிருந்து நிறந்து வரும் தன் இனமான சக்தி எத்தனை வகையான உணர்வை தனக்குள் எடுத்ததோ அதே போன்ற நுண்ணிய அறைகளை தனக்குள் பிரித்து இது இணைக்க செய்து அது ஒரு புது மரமாக புது செடியா புது நிலைகள் அது நுழையுது. அப்போ நாம அது புதுவிதமாக செடியா வளர்ந்துறக்கும் போது இதுல எத்தனை வகையான நிலைகள் சேர்த்துங்க இந்த சத்துக்கு தக்கவாறு அந்த மரம் வளரும். மரமாக வளர்ந்து அந்த 100 விதமான நுண்ணிய அறைகளை தனக்குள் பெருக்கி சேர்த்து இது மரமாகி பூவாகி அதற்கு தக்கவாறு ஒரு வித்தை உருவாகும். ஆக முதலில் இத்தகையில் கவர்ந்த இந்த அணுவின் தன்மை அது மரமாகி செடியாகி அந்த உணவின் சக்தி மீண்டும் தான் வளர்க்கும் வித்தாக உருகிறது. ஆக வித்தின் பரிணாமம் பெரிது, ஆனால் முதல்ல அணுவின் சக்தி சிறு. ஆக இதனின்று வளர்ந்த இந்த நிலைகள் தான் பரிணாம வளர்ச்சிகள் வருவது போல நாம் புழுவுக்குள்ளும் தன்னை தற்காத்துக்குள்ள புழுவிலிருந்து மனிதனா வர வேண்டும். தான் ஒவ்வொரு உணவின் சக்தி தன் உடலுக்குள் சேர்க்கப்பட்டு சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப உடலின் அமைப்பாகி இதை போல நாம் பரிணாம வளர்ச்சி ஆகி எத்தனையோ கோடி இலைகளுடைய நிலைகளை தாவர இனங்களை உயிரினங்கள் அது உட்கொண்டு அந்த உணர்வுக்கொப்ப அது எண்ணத்தின் நிறையும் அதனதன் உணர்வுக்கொப்ப தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வை சுவாசித்து தன்னை தற்காத்துக் கொண்ட உணர்வின் தன்மை தனக்குள் வினையாக சேர்த்து அது கலந்துணர்ந்து உணர்ந்த அந்த உணர்வின் அணுவின் தன்மையை அதற்குள் விளைந்தது உயிரான தன்மை தனக்கு உயிராத்மாவை சேர்த்துக் கொள்கின்றது. ஆக அது உயிராத்மா, புறத்திலே இருக்கிறது பரமாத்மா. பரமான இந்த எல்லைக்குள் பறந்து கிடக்கும் இச்சக்தியை தான் பரமாத்மாவிலிருந்து நாம் நினைக்கும் இந்த உணர்வின் சக்தி தான் ஈர்க்கும் போது தன் உடலின் அருகில் வரும்போது ஆத்மா, தனக்குள் செல்லும் போது ஜீவாத்மா, அது விளைந்து தன் உயிருடன் சேர்க்கப்படும் உயிராத்மாவை காயத்தில் ஆனால் முழுமையான நிலைகள் பெறுகிறது. அதாவது சிருஷ்டிக்கும் தன்மை அடுத்த நிலைகள் தன்மை கொண்டு விளைந்த நிலை அது உருவரும் சக்தி பெறுகின்ற காயத்தில். அப்போ நாம் உயிருக்கு உயிர் சூரியன், இதன் சூரியன் என்ற நிலையில் விளைந்த நிலைகள் கொண்டு அந்த ஆற்றல் மிக்க நிலைகள் நாம் பெற வேண்டும் என்று சொல்லும். இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் இயற்கையில் மனிதன், நாம் எண்ணும் எண்ணத்திற்குள் இவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. அதை நாம் நினைப்படுத்தும் போது காற்றிலிருந்து அதை நாம் சுவாசிக்க நேர்கின்றது. சுவாசித்த உணர்வு உயிரியப்படும் போது பொறிகளாக இயக்குகின்றது, சொல்லாக செயலாக இயக்குகின்றது. இந்த உணவின் சக்தி நாம் ஆகாரத்துடன் கலக்கும் போது, உதாரணமா நாம் வயிறு நிறைய ஆகாரம் சாப்பிட்டுருக்கோம். அந்த ஆகாரம் சாப்பிட்டிருக்கும் போது நல்ல சத்தான ஆகாரம் குடல் வலுவர வேண்டும் என்று என்றும் அதே சமயத்துல நாம் அயர்ந்து இருக்கப்படும் போது எதிர்நிலையில 2 பேர் சண்டை போறான். ஒருத்தனை ஓடி வந்து தாக்க, அவன் தாக்கப்படும் போது பார்த்த உடனே நமக்கு அவன் வேதனைப்படுவது பார்த்த உடனே எனக்கு இப்படி வேதனைப்படுறானே, அப்ப நம்மளுக்கு பயம் கலந்த அந்த வேதனையான நிலையை நாம் சுவாசிக்கணும். ஏனென்றால் கண் ருக்மணி அதை பார்க்கின்றது, சத்தியபாமா அதை ஈர்க்கின்றது. அதை ஈர்த்து சுவாசித்து அவன் தவறு செய்கிறான் என்ற உணர்ச்சியை எனக்கு தூண்ட செய்கிறது. அதே சமயம் தாக்கும் உணர்வுடைய நிலையில் அவன் உடலில் வெளிப்படக்கூடிய அந்த உணர்வு சக்தி சத்தியபாமா அதையும் கலக்கின்றது. இது ரெண்டையும் கலந்து என் உயிருக்குள் கடையப்படும் போது இது பிணைக்கின்றது. இந்த உணர்வின் நிலைகள் என்னமாக அதை நான் அறிய முடிகின்றது. ஆனால் அவன் தவறு செய்கின்றான், ஆனால் நானும் உணர்கின்றது என்ற கண்ணனான இந்த கண்ணன் அவன் தவறு செய்கிறான் என்ற அந்த உணர்வின் சத்தை எனக்குள் உணர்த்துகின்றான். அந்த உணர்வின் சக்தி நாம் உணர்ந்தறிந்து நன்மை அவன் தம்மை தாக்காதபடி தன்னை தற்காத்துக் கொள்ள உணர்வுகளுக்கும் நகர்ந்து செல்லுகின்றோம். மொட்டத்தன்மை அடிச்சுக்கிறாங்க, ஆனால் நாம அவன் வேண்டாங்கிறவர்களே தற்காத்துக் கொள்ளக்கூடிய நிலைகளுக்கு நாம நகர்ந்து செல்றோம். ஆனால் கண்ணனும் காப்பாற்றுகின்றான். ஆனால் அந்த செயலின் தன்மை நம்மளுக்கு உணர்த்துகின்றான். ஆனால் உணர்ந்த உண்மையிலோ என்ற உணர்வுக்கு சேர்கிறது. நான் ஆகாரமோ சத்தான நிலைகள் சாப்பிட்டு இருக்கேன். ஆனால் இப்ப எப்படி அவன் வேதனைப்படும் போது உணர்வு நம்ம உடல்கள் சுருங்குகின்றதோ, மனம் சுருங்குகின்றதோ, இதை போல அந்த அவன் செய்யும் ஆப்போசு புத்தியுடைய நிலைகள் ஆத்திரத்தை ஊட்டும் நிலைகள் வருவது போல இந்த உணர்வுகள் 2 உமிழ்நீராகி நாம் சாப்பிட்ட ஆகாரத்துடன் கலக்கணும். ஆனால் இறப்பைக்குள் இது கலந்த உடனே இதே உணர்ச்சி தூண்டும் குடலின் இயக்கம். ஆனால் இதனுடன் கலந்த பின் ஆகாரம் கீழே சிறு குடல் இழுக்கின்றது. ஆக சிறுக சிறுக அதை எடுத்து இந்த ஆகாரத்தை அதனை ரத்தமாக மாற்றும் நிலை வரும்போது இந்த உணர்ச்சியின் தன்மை ஊட்டக்கூடியது 2ம் இதுக்குள் இது பட்ட உடனே சிறுகுடல் இழுக்கும் சக்தி இழந்த உடனே இந்த எரிச்சல் ஊட்டும் தாக்கும் நிலையை வரப்போகும்போது எவ்வளவு விரிவடைகின்றதோ அதே போல இந்த சிறுகுடல் விரிவடைந்தது. ஆனால் அதே சமயம் அவன் தாக்கப்படும் போது வேதனைப்படுவது போல அந்த வேதனையான உணர்ச்சியை தொன்ன விரிந்ததை சுருண்டுவராது தடுத்து விடுகிறது.
ஆக நாம் தவறு செய்யறது ஏன்னா இந்த உணர்ச்சியும் வேகங்கள் தான். இப்ப நண்டுக்கு நரம்பு கிடையாது, அதனுடைய கூடுதான் இருக்கின்றது. ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த விஷத்தின் ஆற்றல் அமிலங்கள் தாம் நினைக்கும் போது கேஸாக மாறி அதனுடைய நண்டின் கைகளை இழுக்கின்றது. இப்ப நாம எப்படி ஒரு ஆசிட்டை நாம ஒரு ஏர் சிஸ்டம் வைத்து நாம ஒரு ஆசிட்டை நாம அந்த எண்ணெயை விட்டு பிரஷர் செய்ய போகும்போது அது கேஸாக மாறி நாம் பிரேக் போடுறோம். இதே மாதிரி அந்த நண்டுக்கு நரம்பு இல்லை, ஆனா கைகள் இருக்கக்கூடிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிட் இது நினைத்த உடனே சூடாகி கேஸ் ஆகி அதனுடைய தன்மை எதை நினைக்கின்றால் அதுக்கு தகுந்த மாதிரி விடுதலை செய்யும். அதுக்கு நரம்பு இருக்குங்களா நண்டுக்கு? இதை போன்று ஒவ்வொரு உணர்வின் தன்மை அமிலத்தின் தன்மை தனக்குள் ஏற்படும் போது இதுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தின் ஆற்றல் அது இயக்கக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. இப்படி நாம் எடுத்துக்கொண்ட இந்த குடலின் தன்மை நாம் சத்தான ஆகாரத்தை சேர்த்து நாம் உடலாக சேர்த்துக் கொள்ளும். ஆனால் அங்கே நாம் பார்த்த சந்தர்ப்பம், நாம் சத்தான ஆகாரம் சாப்பிட்டாலும் ஒரு சத்தான ஆகாரத்துக்குள் சிறிது நஞ்சு விட்டால் சாப்பிட்டால் என்ன செய்யும்? அது நம் உடலிலே விட்டாதபடி நாம மயக்கம் அடை செய்கின்றது. இதே மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை குடலை சோர்வடைய செய்து நாம் எடுத்த சத்தை அது சரியான நிலையில் ரத்தம் நாம் மாற்றி திறன் இழக்கின்றோம். ஆக அதுவே எனக்கு நஞ்சா மாறி உடலுடன் கலக்கப்படும் போது அந்த சண்டை போட்டவரிடம் என்னை காப்பாற்றிக் கொண்டேன். ஆனால் இந்த உணர்வு சத்து என் உடலுக்குள் சென்று ரத்தமாக கலக்கிறது. ஆனால் ராத்திரிக்கு பார்க்கும்போது இந்த உணர்ச்சிகளுக்கு வேண்டிய மேல்கால் வலி, அவன் எப்படி வேதனைப்பட்டானோ அதை போன்ற உணர்ச்சிகள் நம் உடலிலே. ஆனால் அதே சமயம் இது சிறுகு சிறுகு நாம் சேர்க்கப்படும் போது பின் அதனுடைய அடர்த்தி வாத நோய்களாகவோ கைகால் குடைச்சலாகவோ சரவாங்கி நோயாகவோ இதை போன்ற நோய்கள் வரும். ஆனால் நாம் தப்பு கொள்ள இது தொடக்கிறதாக. ஆக நம்மை ஆளுவோன் உயிர் ஈசன். கண்ணனோ இன்னைக்கு சாரதியாக நின்று இது நல்லது கெட்டது என்று காட்டுகின்றான். கெட்டதை காட்டும் போது கெட்டதின் உணர்ச்சியுடைய நிலைகள் எனக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டிதான் கெட்டது என்று அறிந்து கொள்கின்றேன். ஆனால் அதை உணர்ந்த நிலைகள் கொண்டு என்னை காக்கும் உணர்ச்சிகள் தூண்டி என்று உடலை காத்துக் கொள்கின்றேன். ஆனால் அதே உணர்வு உணர்ச்சிகள் எனக்கு உமி நீராக சேர்க்கும் போது உயிரை சேர்க்கப்படும் போது ஓ பிரணவம் ஜீவன் பெறும். ஆம் எந்த குணத்தை என்றனோ அந்த குணத்தின் சக்தி எனக்கு அது இயங்க தொடங்குகிறது. ஓம் பிரணவம் இம்மென்று என் உடலுக்குள் அதை சேர்க்கப்படும் போது உடலோட இந்த சக்தி ஐக்கியமாகும் போது சிவமாகின்றது. தாம் ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஆக நான் உடலுக்குள் எந்த சக்தியின் தன்மை என் உடலுக்குள் சக்தியாக சேர்த்துக் கொண்டனோ அந்த உணர்ச்சியின் தன்மை என் உடலுக்குள் இருந்து இயங்க தொடங்குகின்றது. ஆக நாம் தவறு செய்யாமலேயே கண்ணன் நல்வழி காட்டினாலும் சாரதியாக நம்மளுக்கு இழுத்து சென்றாலும் நாம் எதை சுவாசிக்கிறோமோ அந்த சுவாசத்தின் நிலைகள் கொண்டு இந்த உடலை அழைத்து செல்லுது. மூசிக வாகனா விநாயகர் முன்னாடி என்ன வைத்திருக்கு? நாம் எந்த குணத்தை நாம் சுவாசிக்கிறோமோ இந்த உணர்வின் சக்தி இந்த உடலுக்குள் சென்று இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது. கண்ணனோ சாரதியாக இருந்து வழிகாட்டி செல்லுகின்றான். சொல்றது இதையெல்லாம் நாம் உடலின் அமைப்பின் தன்மையை தெளிவுரை எடுத்து காட்டினார். ஆகையினாலே இப்ப நாம் செல்லப்பட போது இதே மாதிரிலாம் ஒவ்வொரு நிமிஷம் நாம கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த தெய்வம் நல்லது செய்யும் சொல்லிடும். இப்ப நாம சரணாகதி தத்துவத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஒன்றக்கூடிய கஷ்டத்தெல்லாம் குறையெல்லாம் சொல்லி அழுது விடு, அவன் பார்த்துக் கொள்வான்னு சொல்றாங்க. நாம எதை சுவாசிக்கின்றோமோ இந்த உணர்வின் தன் உயிரிப்பட்டால் எதை செய்யும்? என் குறையும் உணர்வினால உமிழ்நீர்கள் என் உடலை சேர்த்து இந்த குறையத்தான் எனக்குள் வளர்த்துக் கொள்ளும். என் உடலில் இருக்கக்கூடிய 1008 நல்ல குணங்கள் இந்த மனிதனாக உருவாகுவதற்கு உறுதுணையாக வளர்ந்தது அச்சக்தி. ஆக நான் நல்லதை எண்ணி நான் பார்க்கப்படும் போது என்னை எது சம்பந்தமில்லாலும் அவன் துன்பப்படுகின்றான். அவன் துன்பத்தை என்னிடம் அவன் சொல்லுகின்றான். நான் காதல நான் கேட்டு இந்த உணர்வின் தன்மை நான் சுவாசிக்கும் போது அந்த நல்ல குணத்தை பறிவு கொண்டு மனிதன் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஏங்குகின்றான். ஆனால் அதே சமயம் அந்த நினைவு கொண்டு அவன் கண்ணிலே பார்க்கும் போது அவனின் உணர்வுகளையே என் கண் புல நான் அறிவு உண்மை உணர்த்தை எடுத்து எனக்கு சுவாசிக்க செய்கின்றது. ஆக இந்த மூசிக வாகனா என்பது போது அவன் சோர்வடைந்தது போல என் உடலையும் சோர்வடைய செய்தது. ஆனால் அவன் சோர்வுக்கு அவன் அதற்கு தனக்கு ஒரு உபகாரம் வேட வேண்டும் தேடி சென்றது போல அவனுக்கு தேடி கொடுக்க வேண்டிய நிலையும் உருவாக்கும். ஆனால் உதவியும் செய்தரும். ஆனால் இந்த உணர்வின் உண்மை நீர்கள் என் உடலே சேர்ந்தது. அப்ப என் நல்ல குணத்தில் அவன் படும் வேதனையான நிலைகள் நான் அறிய முடிகின்றது. அந்த வேதனையான சக்தி எனக்குள் அந்த நல்ல குணத்துடன் கலந்தது. நான் சுவாசித்து எனக்குள் நினைத்த நல்ல குணம் அதை இழுத்து சுவாசித்து உயிரிலே படும்போது அந்த எண்ணம்
அவங்க எடுத்துக்கொண்டது உணர்வும் ரெண்டும் உள்ளுக்கு கலந்தவுடன் இது ஒன்றாக கலந்து நாம் ஒரு அணு எப்படி ஒன்றுடன் ஒன்று கலந்து அது உருமாறியதோ இந்த நல்ல குணத்தின் தன்மை நான் ரெண்டும் எடுத்து சுவாசித்து இந்த உணர்வு உமிழ்நீராக மாறப்படும் போது எந்த உணர்வின் குணம் எனக்குள் இருக்குதோ அதனுடைய இந்த உமிழ்நீர் கலந்து செயல்பட ஆரம்பிச்சு. ஆக நாம இப்போ நல்ல குணத்தை கொண்டு பிறருக்கு பரிவான நிலையில் அவர் துன்பப்படுவதெல்லாம் நாம் கேட்டு அறிந்து கொண்டே இருந்தோம்னா என்ன செய்யுது, இந்த வினைகள் நல்ல குணத்துல சேர்த்து இந்த துன்பத்தீவு என்ன செய்யுது, நல்லதை எண்ணுவோம் ஒண்ணும் முடியலையே அவங்க அப்படி பேசுறது நான் உதவி செய்த இப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த நல்லதை என்னவங்க பாசம், அந்த பாசமான நிலைகள் அதிகமாக ஈர்க்கும் நிலை வந்தது. ஆனால் அதே உணர்ச்சி என்ன செய்து நல்ல குணத்தை மூடி மறைத்து பலாரத்தை சேர்த்து காரம் அதிகமாக நாம் குழம்பு ருசியா வைக்கிறோம். அப்ப அந்த ருசியா இருக்கிறது உப்பவோ காரத்தவோ அல்லது புளிப்போ அதிகமா போட்டா என்ன ருசி வரும்? இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் இந்த நல்லதை செஞ்சு அப்படின்னு அங்க சிலை வைக்கிறது. அங்க சிலை வச்சோன்னு என்ன செய்யுது, இந்த குணத்தை வளர்ந்தா இந்த தெய்வம் நல்லது செய்யும் சொல்லியிருக்கு. அந்த தெய்வத்து மேல என்ன போட்டு இருக்குது, பூ. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி என்ன வைத்திருக்குது, கனி. அப்போ அந்த கனி ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு முன்னாடி துன்பத்தை சொல்லுகின்றான். அந்த நல்ல எண்ணம் எண்ணும் போது இந்த சக்தி அவன் எடுக்கும் துன்பத்தை எனக்குள்ள கலக்கின்றது. அப்ப அந்த நல்ல எண்ணத்துக்குள் கலந்த பெண் அந்த என்ன நல்லதை எண்ணும் போதெல்லாம் நான் வேதனையா இருக்கு. நல்லதை எண்ணும் போதெல்லாம் என்னை வேதனை சுவாசிச்சு எனக்குள் உடலை வேதனை ஆகின்றது. அந்த நல்ல எண்ணங்கள் வளராது தடுக்கின்றது. அப்போ இந்த நல்ல எண்ணத்தை மாற்றுவதுதான் என் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல குணத்தை காக்க இங்க நினைவுகூர்ந்து அந்த சிலையை வைத்து இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இந்த உண்மையை அருளிய அந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி பெற வேண்டும். சக்தி வாய்ந்த நிலையில் அந்த இயக்கத்தை மாறாவண்ணம் தடுத்து தனக்குள் ஆட்கொண்டு இன்று அறிவை நிலையாக கொண்டு இன்றைக்கு சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றான் விண்ணிலே. இதை உணர்த்திவன் தான் அங்கே இருக்கின்றான். அதனால இது உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி நான் அந்த தெய்வ குணத்தை உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி நான் பெற வேண்டி ஈஸ்வரா அவரிடம் வேண்டி விண்ணி நோக்கினோம். இந்த நினைவை இந்த கண்ணனிடம் புலனெறிகளை காட்டும் போது இந்த நினைவலைகள் நாம் இதை காட்டினானோ அவன் உணர்வுடன் தொடர்பு கொள்ள செய்கிறது இந்த கண்ணன். சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாகும். அப்ப அந்த அலையை நாம் எடுத்து இது என் உடல் முழுதும் பெற வேண்டும். இங்கே தெய்வத்து மேல போட்டிருக்கக்கூடிய இந்த மலரான மனம் நான் பெற வேண்டும். அப்ப என் உடல்ல அந்த நல்ல மனமா வர வேண்டும். பூவுக்கு பக்கத்துல பொண்ணு வாசனையானவன் என்ன செய்யுது, ஆகாம ரசிக்க. அதே போல இந்த மலரை போல நான் மன வேண்டும் ஈஸ்வரா அப்படிங்கிற போது இழுத்து நாம் சுவாசிக்கும் போது ஈசனுக்கு அபிஷேகம். அவன் கோயில அபிஷேகம் போட்டு காட்டணும்ல ஒவ்வொரு சாமிக்கும். இதை நாம் சுவாசிக்கும் இந்த உணர்வுகள் அபிஷேகமா மாறும். அந்த உணர்வின் தன்மை அமிலமாக மாறி என் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு அமுதா சாப்பாடு நல்ல குணங்கள் வளர்ச்சிக்கிறது. நாம் எரிச்சலான உணர்வை நான் அவன் தவறு செய்யும் வேதனையான எரிச்சல் ஆகும்போது நல்ல குணத்துக்குள் சேர்த்த உடனே நாம் உடல் சோறு வேண்டியது எண்ணம் சொல்றேன். ஆக இதை நிறுத்திக்கிறதுக்குத்தான் நாம் அறியாம நாம் நல்லது செய்தாலும் தீமை நம்ம எரியாமல் உள்ளுக்கு செல்லுன்றது நல்ல குணத்தை மூடி மறைக்கின்றது. அதை தொடைப்பதற்கு ஞானிகள் காட்டி அந்த அருள் வழிப்படி இதை எடுத்து இந்த மலரின் மனம் பெற வேண்டும். கனியான சுவையான சொல்லும் செயலும் என்ன, கனியான சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் அப்படிங்கிற போது இந்த உணர்வை நான் சுவாசிச்சு இந்த உணர்வின் ஆற்றல் எனக்குள் பெருகும் போது இப்போ நான் எதையெல்லாம் பேசி இந்த மூச்சு வெளியிடுகின்றனோ சூரியனிலிருந்து வரக்கூடிய காந்த புலங்கள் அதை கவர்ந்து கொள்கின்றது. நாம் வெளியிடும் ஆற்றல்கள் அனைத்தும் இந்த சூரிய சக்தி அந்த காந்த புலங்கள் கவர்ந்து கொள்கின்றது. ஆக நான் எந்த எண்ணத்தை எடுக்கணும் எனக்குள் விளைய வைத்து இந்த உணர்வுகள் மீண்டும் இந்த அலைகளாக பாய்கின்றது. ஆக இந்த அலைகளாக பாய்ந்த இந்த உணர்வுகள் மீண்டும் நான் எண்ணத்தை ஓங்கி வளர்க்கப்படும் போது என் இனமான சக்தியை எடுத்து எனக்கு பாதுகாப்பான மனமாக கொண்டார்கள். இதற்குத்தான் அந்த பூவை போட்டு அங்க காமிச்சு இப்ப நான் இதை எண்ணி இந்த எனக்குள் பாதுகாப்பா இருக்கும் போது நான் யாரிடமாவது பேசினால் இந்த உணவின் தன்மை உங்க சரிகளிலே படும். அப்ப நான் ஏதாவது ஒன்று சொன்னேன் என்றால் என்னை பார்த்து நீங்க கேட்கப்படும் போது இந்த உணர்வுக்கு உடனே என்னை பார்க்கிறேன். ஆக இந்த பார்க்கப்படும் போது என் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் நல்ல மனமாக இருந்தால் இதை நீங்க சுவாசிக்க நேருகின்றது. ஆக நல்ல மனமாக இருக்கும்போது எனக்கு உதவி செய்றீங்க. இப்போ இவர் என்னை சங்கடமான நிலைகளை பேசி இருக்கிறார். இந்த உணவின் ஆற்றலை எனக்குள் எடுத்து பேசி இந்த உணவின் நிலைகள் பெருக்கி இருக்கும் போது
அப்ப நான் என் துணியை என் பொருளை எடுத்து நான் காமித்து இது நல்லது என்று சொல்லுகிறேன். ஆனால் இந்த உணர்வுகள் பார்த்த பின் இவரை வெறுத்த இந்த உணர்வு அலைகள் எனக்கும் முன்னணியில் இருக்கும் போது இது முன்னாடிக்கு சுவாசிச்சு இந்த உணர்வின் தன்மை தமிழை நான் எப்படி வெறுக்கின்றனோ அந்த உணர்வின் அலைகளை பார்த்து செய்து நான் கொடுக்கும் பொருளை பார்த்தவுடன் வெறுக்கும் நிறைவேறுகிறார். இதுக்குத்தான் நம்ம ஞானிகள் இது எப்படி சித்தப்படுத்துவது, நாம் தவறு செய்வதில்லை, நல்ல எண்ணங்கள் கொண்டவர் பேர் பரிவுபான எண்ணங்கள் கொள்ளும் போது அவர்கள் செய்த துண்மையை அவர்கள் பட்ட கஷ்டமான உணர்வு எனக்குள் வந்தது. பாலுக்குள் விஷம் பட்டால் அவருடைய செயலைக்கு ஆளாக்கியது. பால் பரிசுத்தமான நிலை இருந்தாலும் காரம் பட்டால் அது எரிச்சலின் தன்மை இந்த ரசிக்க விடாததை அதனுடைய ஆக்கிரமித்துக் கொள்கின்றது. இதை தொடைப்பதற்குத்தான் நாம் என்ன செய்யறது? அதுக்குத்தான் நாம் இந்த தியானத்தை செய்யணும். இதைத்தான் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் உணர்வுக்குள் சேர்த்துக் கொண்டு இந்த உணவின் தீமையிலே நாம் மாற்ற வேண்டும். நாம் தவறு செய்யணும். அதுக்குத்தான் ஒவ்வொரு நொடியிலையும் நமக்குள் வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி நாம் எப்படி பெருக்கணும் இந்த கோயில கொண்டு காமிச்சு அந்த நல்ல குணத்தை நமக்குள் இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் ஈஸ்வரா. இதையெல்லாம் அருளிய அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா. இங்க வேண்டி இந்த உணர்ச்சியின் மகரை போல மனம் பெற வேண்டும். இந்த தனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். இது எல்லாம் அனைத்தும் என் உடல் முழுவதும் பெற வேண்டும். அப்ப இதை எண்ணி விட்டு என் உடல் முழுவதும் பெற வேண்டும். என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று அதை எண்ணி அது ஒரு நிமிஷம் அந்த சுவாசித்தோம்னா இது நம்ம உடலுக்கு ஒருத்தர் நாம் அவர் குறைகளை சொன்ன உடனே எவ்வளவு நேரம் நாம கேட்கிறோம். அது உணர்ந்த விருப்பா அந்த உணர்வு உண்மை நீராக இருந்து சேர்கிறது. ஆனால் அதை தொடக்க வேண்டும் என்றால் மகிழ்ச்சிகளின் அருசக்தி பெற வேண்டும். இந்த நல்ல குணத்தை நான் பெற வேண்டும். இது என் மலரின் மனம் போல பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஒரு 10 நிமிஷமா 2 நிமிஷமாவது அதை எடுத்து சுவாசிச்சு என் உடல் முழுதும் பெற வேண்டும் என்று எண்ணி அது உடனே செலுத்தினால் அந்த எரிச்சலான உணர்வுகள் மறைகின்றது, அது குறைகின்றது. அப்ப நாம சுத்தப்படுத்துறதுக்கு அந்த கோயிலை வச்சு உடம்பு ஆலை நமக்கும் நல்ல உணர்வாக்கி மனிதனாக செய்து நாம் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்து அதன் வழியில் நாம் செயல்படும் இந்த ஆற்றலை நாம் நேசிப்பது எதை, நாம் பூஜிப்பது எதை, நாம் பூஜிக்க வேண்டிய முறை எவை என்ற இந்த நிலையத்தான் ஆலயங்களை கட்டி நம் உடலை பரிசுத்தப்படுத்தும். நம் உடலை ஆலயமாக காட்டப்பட்டு அந்த ஆலயத்துக்குள் இயங்கும் சக்தியின் தன்மையை நாம் நல்லது எண்ணினாலும் அந்த நல்ல குணங்களுக்கு பிறர் செய்யும் பாசத்தால் எடுக்கும்போது கவர்ந்து விடுகின்றது தொடக்க வேண்டும். அதுக்குதான் அந்த கோயில் வச்சு. அப்ப அந்த கோயில நாம் என்ன நினைக்கணும்? இதை போல நாம் எண்ணி விட்டு இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் மகிழ்ச்சியின் அனுசக்தியால் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும், அவர் வாழ்க்கையில நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நாம் அதை உணர்வாகி அதை வெளியே அனுப்பணும்.